இந்த வீடியோல விவோவோட V50e ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த போன் என்னதான் விவோ V50 ஓட குட்டி பையனா இருந்தாலும் எந்த அளவுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணுது, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இல்லையா, யாருக்கு செட் ஆகும் செட் ஆகாது எல்லாத்தையுமே கிளியரா பார்த்தலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதோட பேக்கேஜிங் கண்டென்ட் பார்க்கும்போது உள்ள உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணதும் விவோவோட V50e இருக்கு. இதை ஓரமா வச்சோம்னா சில பேப்பர் ஒர்க்ஸ், சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின்னு, ஒரு பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு டைப் சி டு டைப் ஏ கேபிள் கொடுத்திருக்காங்க. 90 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. சோ பேக்கேஜிங் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இத ஓரமா வச்சிட்டு இதோட டிஸ்ப்ளே பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க உங்களுக்கு 4 பக்கமும் வளைவான டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால இதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பிரீமியமா இருக்கு. இருந்தாலும் இத டெம்பர் கிளாஸ் போடுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நார்மலா ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. டிஸ்ப்ளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.77 இன்ச்ல ஒரு ஃபுல் HD AMOLED டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பிரைசிங் வச்சு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 1.5K பேனல் கொடுத்துருக்கலாம். ஆனா அது இங்க மிஸ் ஆகுது. இருந்தாலும் இதோட ஓவரால் டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கு. இங்க பிரைட்னஸ் லெவல்னு பார்க்கும்போது 1300 நிட்ஸ் வரலியமான ஹை பிரைட்னஸ் மோட் கிளைம் பண்ணிருக்காங்க. நம்ம செக்கிங்ல இன்டோர்ல செக் பண்ணும்போதும் சரி, அவுட்டோர்ல செக் பண்ணும்போதும் சரி, சன்லைட் விசிபிலிட்டியும் நல்லா இருக்கு, பிரைட்னஸ் லெவலும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இது இல்லாம இங்க உங்களுக்கு 1800 நிட்ஸ்ல பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. இது நீங்க HDR கண்டென்ட் வாட்ச் பண்ணும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நோட்டீஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு யூடியூப் சைட் போறீங்கன்னா 4K HDR 60 FPS சொல்லிமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல இதோட டச் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே நல்லாவே கொடுத்திருக்காங்க. இப்போ இதோட பேட்டரி சைடு வரும்போது இங்க உங்களுக்கு 5600 mAh பேட்டரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு லித்தியம் அயன் பேஸ்ட் பேட்டரி தான். இங்க உங்களுக்கு இதோட திக்னஸும் நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இதை பிடிச்சு யூஸ் பண்றதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாவே இருக்கு. இங்க உங்களுக்கு 90 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் யூஸ் பண்ணி இந்த போனை சார்ஜ் பண்ணி ட்ரை பண்ணும்போது இங்க 2 மோட் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மோட ஆன் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 51 நிமிஷத்துல ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிச்சிருது. இதே நீங்க இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் மோட ஆஃப் பண்ணி நீங்க சார்ஜ் பண்றீங்கன்னா 0 to 100% ஃபுல்லா சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 1 நிமிஷம் வரலியமான டைம் எடுத்துக்குது. இதெல்லாம் விட முக்கியமா இதோட பேட்டரி லைஃப் பத்தி பேசும்போது இதுல மேக்ஸிமம் 8 மணி நேரம் 32 நிமிஷம் வரலியமான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிச்சு. சோ இங்க பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது நல்லா பண்ணிருக்க மாதிரி தான் இருக்கு. இதோட ஆப்டிமைசேஷன் லெவலும் நல்லா தான் இருக்கு. அடுத்ததா இதோட டிசைன்ஸ் பத்தி பேசும்போது இங்க 2 டிஃபரெண்டான கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது பார்க்கிறதுக்கு ஒரு டைல்ஸ் டிசைன் மாதிரி தான் இருக்கு. இதுலயே ஒயிட் கலர் இருக்கு. அது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பிரீமியமா இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க பின்பக்கமா 2 கேமராஸ் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல ஆரா லைட் இருக்கு. இதுல கலர் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ண முடியும். அப்புறம் ரைட் சைடுல உங்களுக்கு வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கிடைச்சிரும். லெஃப்ட் சைடுல எதுவுமே கிடையாது. பாட்டம்ல உங்களுக்கு பிரைமரி ஸ்பீக்கர், பக்கத்துல பிரைமரி மைக், டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. இது USB 2.0 தான் சப்போர்ட் பண்ணும். இது இல்லாம இங்க சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. இதுல 2 சிம் கார்டுக்கான சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. மெமரி கார்டு ஆப்ஷனை கொடுக்கல. டாப் சைடு வந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கோட சேர்த்து செகண்டரி ஸ்பீக்கருக்கான போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த போன்ல உங்களுக்கு IP69 கொடுத்திருக்காங்க. இதனால தண்ணிக்குள்ள போட்டு விளையாடலாம். வாரண்டில கிளைம் ஆகாது அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரண்ட் சைடுல வந்தோம்னா இங்க டைமண்ட் ஷீல்டு கிளாஸ்க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இதோட ப்ரொடெக்ஷன் லெவல் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருந்தாலும் ஏதாவது ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டு யூஸ் பண்றது நல்லது. ஆனா இதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது இங்க டைமண்ட் சிட்டியோட 7300 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைசிங்க்கு இது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி கண்டிப்பா இல்ல. பெஞ்ச்மார்க் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டுல அரௌண்ட் 6.8 lakhs வரலியமான ஸ்கோர் கிடைக்குது. 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டியும் சரி, தெர்மல் த்ராட்லிங்கும் சரி, ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. ஆனா இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமா சொல்லிக்கிற லெவலுக்கு இல்ல. இங்க BGMல நீங்க ஏதாவது கேம் விளையாட ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஸ்மூத்ல 60 FPS வரலியும் நீங்க கேம் பிளே பண்ணலாம். இதே HDR பக்கம் போறீங்கன்னா வெறும் 40 FPS வரலியமான கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த போன்ல கிடைக்கும். இதுல ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா ஃப்ரேம் டிராப்ஸ் இருக்க தான் செய்யுது. அது இல்லாம மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ப்ராப்பரா BGMல நீங்க விளையாண்டீங்கனாவே பெரிய விஷயம் தான். சோ கேமிங்க்கு இது சுத்தமா செட் ஆகாது. ஆனா ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது. நார்மல் யூசேஜ்க்காக இந்த போனை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே தாக்கு பிடிக்கும். ஆனா கேமிங்க்கு கிராபிக்ஸ் ரிலேட்டடான கேம்ஸ்லாம் செட் ஆகாது. நார்மலா ஃப்ரீ ஃபயர், COD மொபைல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணலாம். அப்புறம் இந்த போன்ல ஸ்பீக்கரோட குவாலிட்டியை பத்தி பேசும்போது டுவல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல வால்யூம் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. டாப்பை கம்பேர் பண்ணும்போது ஓவரால் சவுண்ட் அவுட்புட் வந்து டீசென்ட்டா கொடுத்திருக்காங்க. இது இல்லாம இதோட நெட்வொர்க் குவாலிட்டியை பத்தி பேசும்போது இங்க 9 5G பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல நெட்வொர்க்கோட குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. கால் பேசும்போது மேஜரான கால் டிராப் வந்து நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. இதுல ஆண்டனா லேஅவுட்டும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறதா சொல்லிருக்காங்க. அது ஓரளவுக்கு நல்லாவே உதவுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்புறம் இங்க இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட அக்யூரசியும் நல்லா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா அக்யூரேட்டாவே வேலை செய்யுது. ஆனா இந்த போனோட மெயினான செல்லிங் பாயிண்டான கேமராஸ்ல எனக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. காரணம் என்னன்னா
இதுல பேக்ல உங்களுக்கு ரெண்டு கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல பிரைமரி சென்சார் சோனியோட IMX882 சென்சார். இது ஒரு 50 மெகா பிக்சலுக்கான சென்சார். இதோட குவாலிட்டி டே லைட்ல எடுக்கும்போது நேச்சர் சீன்ஸ்லாம் நல்லாவே மாஸ் பண்ணிருக்காங்க. டீடைல்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. டைனமிக் ரேஞ்சும் நல்லாவே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுது. இதோட சேர்த்து இதோட போர்ட்ரைட் சாம்பிள்ஸும் நேச்சர் சீன் எடுக்கும்போது 1x 1.5x 2x எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. இதுலயே நீங்க லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் போகும்போது ஆரா லைட் யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது சீனரிஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா நல்லாவே டீடைல்ஸை கேப்சர் பண்ண முயற்சி பண்ணுது. ஆனா இதே ஹியூமன் சப்ஜெக்ட் வரும்போது டே லைட்டா இருந்தாலும் சரி, லோ லைட்டா இருந்தாலும் சரி, ஈவினிங்ல ஏதாவது போட்டோஸ் எடுக்கிறீங்கனாலும் சரி, ஒரு சில நேரங்கள்ல நல்லா இருக்கு, ஒரு சில நேரங்கள்ல சுத்தமா டீடைலே இல்ல. ஸ்கின் டோன்ஸையும் ஓவராவே சொதப்பி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இது விவோக்கான ஆல்கரிதம் மாதிரியே தெரியல. என்னடா இவ்வளவு பெரிய சொதப்பலா இருக்குன்ற ஃபீல் தான் எனக்கு வந்துட்டு போனுச்சு. இது இல்லாம இதுல இருக்கிற போர்ட்ரைட்டுமே ஒரு சில நேரங்கள்ல நல்லா இருக்கு, ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது சில நேரங்கள்ல சொதப்பலா தான் இருக்கு. இதை ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே ஃப்ரண்ட் கேமரா சைடு வரும்போது உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இது பேக் கேமராவை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸ்கின் டோன்ஸும் ஓரளவுக்கு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சில நேரங்கள்ல மட்டும் தான் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற ஃபீல் கிடைக்குது. இதுல எடுக்கிற போர்ட்ரைட் பிக்சர்ஸ்மே ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்திருக்காங்க. இங்க வீடியோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது பேக்ல உங்களுக்கு 4K 30 FPS சொல்லிமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா ஓவரால் டீடைல் அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து சொல்லிக்கிற லெவலுக்கு இல்ல. அங்கங்க அந்த ஜிட்டர் ஆகிற ஃபீல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதே ஃப்ரண்ட் கேமரா சைடு வந்தோம்னா இங்கேயுமே உங்களுக்கு 4K 30 FPS சொல்லிமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு டீடைல்ஸையும் கேப்சர் பண்ணுது, டைனமிக் ரேஞ்சும் ஓரளவுக்கு நல்லாவே கேப்சர் பண்ணுது. சோ இங்க ஓவராலா பேக் கேமராவை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல வீடியோ குவாலிட்டியும் நல்லா கொடுத்திருக்காங்க. ஆனா இங்கேயும் உங்களுக்கு மைக்ரோ ஜிட்டர் வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த போனோட ஸ்டோரேஜ் ஸ்பீடை பத்தி பேசும்போது இங்க உங்களுக்கு UFS ஓட 2.2 கான சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைசிங் அட்லீஸ்ட் UFS ஓட 3.1 சப்போர்ட் கொடுத்திருந்தா இன்னுமே ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து பெட்டரா கிடைச்சிருக்கும். ஆப் லான்ச்சஸ்மே இன்னுமே ஸ்பீடா இருந்திருக்கும். ஆனா இங்கே அது மிஸ் ஆகுது. இது இல்லாம உங்களுக்கு அதர் நெட்வொர்க் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்க்கும்போது Wi-Fi 6 கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத்ல 5.4 கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. NFC சப்போர்ட் கிடையாது. அதனால கார்ட்லெஸ் பேமெண்ட்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் இந்த போன்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது FunTouchOS 15ல தான் அது ரன் ஆகுது. Android 15 வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வர கொடுத்திருக்காங்க. இதுல ஓவராலா 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இங்க வழக்கமா வர மாதிரி FunTouchOSல இருக்கிற நிறைய AI ஃபீச்சர்ஸ் இந்த போன்லயும் கொடுத்திருக்காங்க. இதோட சேர்த்து ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷனும் நிறையவே அள்ளி கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் உங்களால நிறைய அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ண முடியும்ன்றது ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது போன வருஷத்துக்கு FunTouchOS கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னுமே ஐகான் செட்டிங்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் கூடிய சீக்கிரம் பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்கலாம். ஃபைனலா இந்த போனோட பிரைசிங் பத்தி பேசும்போது 8GB 128GB வேரியன்ட்டை 29,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 27,500 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. இந்த பிரைஸுக்கு இந்த போன் வர்த்தா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. காரணம் என்னன்னா இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, இதோட ப்ராசஸர் அந்த அளவுக்கு இல்ல, பேக் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்கு. அது இல்லாம இதோட பிரைசிங் ரொம்பவே அதிகமா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. இந்த போன்ல என்ன நல்லா இருக்குன்னு கேட்டா இதோட டிஸ்ப்ளே குவாலிட்டி நல்லா இருக்கு, ஸ்பீக்கர்ஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டா கொடுத்திருக்காங்க, நெட்வொர்க் வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க. அது இல்லாம ஃப்ரண்ட் கேமராவோட குவாலிட்டி நல்லா இருக்கு. பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு IP69 கொடுத்திருக்கிறது ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் முக்கியமா இந்த போனோட பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. இதுதான் இதோட பாசிட்டிவ்ஸ். இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த பிரைசிங்க்கு இது கண்டிப்பா வேல்யூ ஃபார் மணியா ஃபீல் ஆகல. இருந்தாலும் ஆஃப்லைன்ல கண்டிப்பா Vivo தான் வாங்குவேன்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ட்ரை பண்ணிக்கோங்க.